வணக்கம். நான் உங்கள் வசந்தசேகர். இன்னைக்கு கொளப்பாக்கத்தில் உள்ள அகத்தீஸ்வரர் திருக்கோயிலை பற்றி தான் கொஞ்சம் பேச போகிறோங்க. இது கிட்டத்தட்ட 1300 ஆண்டுகளுக்கு பழமையான கோயில். 878 ஆம் ஆண்டு கட்டப்பட்டது கல்வெட்டுகள் சொல்லுதுங்க. அந்த திருக்கோயிலில் உள்ள கல்வெட்டுகள். இது ஆதித்த கரிகாலன் இருக்கா இல்லையா, ஆதித்த கரிகாலன் அவரால் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இது சோழர்கள், பாண்டியர்கள் பின்னர் இதை நிர்வகிச்சிருக்காங்க. இது தொண்டை மண்டலத்தின் நவகிரகங்களில் ஒன்றாக திகழ்கிறதுக்குங்க. இங்கே பரிபூர்ண அந்த பூஜைகள்லாம் செய்வாங்க. நவகிரகத்துக்கான இதெல்லாம் அது ஒரு சிறப்பு வழிபாடெல்லாம் இங்கே இருக்குது. இது அங்கே சூரியன் இருக்கார் இல்லையா, அவருடைய உக்கரம் தணிந்து அவருடைய துணையார் வழிபட்ட தலமாகவும் கருதப்படுகிறது. ஐதீகம் அது ஐதீகமாக சொல்கிறாங்க. அப்புறம் அகத்திய முனிவர், வசிஷ்டர் அவங்களாம் வணங்கின தெய்வமாக இது கருதப்படுதுங்க. இந்த அகத்தீஸ்வரர் ரொம்பவும் பழமையான கோயிலுங்க. கோயிலுக்கு போனாவே உங்களுக்கு தெரியும். அந்த கோயில் அவ்வளோ ஒரு பழமையான கோயில்னு உங்களுக்கு தெரியுங்க. ரொம்பவும் பவர்ஃபுல்லான கோயிலுங்க. அங்கே அகதீஸ்வரர், அம்மையால் ஆனந்தவள்ளி தேவிங்க அமைஞ்சிருக்காங்க. ரொம்பவும் பழமையான கோயில், அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான கோயிலுங்க. நம்மளாம் அங்கே சென்னையில் இருந்துக்கிட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு தான் வந்தாகணும். ஏன்னா நிறைய பேத்துக்கு இன்னும் தெரியாமல் கூட இருக்குதுங்க. இருந்தாலும் அந்த கோயிலில் போங்க. அங்கே சூரிய பகவானுக்குன்னு தனி சந்நிதி இருக்குது, பைரவருக்குன்னு தனி சந்நிதி இருக்குது, விநாயகர் அவர் அந்த கடன் தொல்லை அதுமாரி பிரச்சனைகள்லாம் அது தீர்க்கக்கூடிய ஒரு கணபதி அவர்கள் அவங்களும் இருக்காங்க. அவருக்கு தனி சந்நிதி இருக்குங்க. எல்லாத்துக்கும் தனி சந்நிதி இருக்குது. நீங்கள் அந்த சூரிய பகவானை போய் வழிபட்டாக்க அவ்வளோ ஒரு பாக்கியங்க அந்த அளவுக்கு. அதுமாரி வாரம் ஞாயிற்றுக்கிழமை 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் அங்கே பைரவர் வழிபாடு இருக்குங்க. அபிஷேகம் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட அந்த ஞாயிற்றுக்கிழமை அங்கே நிறைய பேர் வராங்க. அந்த அபிஷேகத்தை பார்த்து அந்த பைரவருடைய அந்த தடை, உங்களுக்கு அந்த கடன் தொல்லை அதுமாரி சில பிரச்சனைகள்லாம் விடுபடுது. அப்புறம் உங்களுக்கு சில காரியங்கள் செய்கிறதுக்கு தடையாக இருக்குல்ல, அதெல்லாம் விடுபடுதுங்க. அங்கே போய் ஒரு 2 தடவை போங்க. போனதுக்கப்புறம் கண்டிப்பாக பாருங்கள், அந்த ஒரு நல்ல ஒரு காரியம் அங்கே நடக்குங்க. இந்த பைரவர் வழிபாடு ஞாயிற்றுக்கிழமையான அது பண்ணுறாங்க. ஒரு 4 to 6 பண்ணுறாங்க. அந்த அபிஷேகம் பார்த்துட்டு அதோடைய ஊர்வலம் இருக்குது, பைரவர் ஊர்வலம் அவ்வளோ ஒரு பிரமாதமாக கண்கொள்ளா காட்சியாக இருக்குங்க. அழகாக பண்ணுறாங்க. அப்படியே நம்ம பழங்காலத்துக்கு போகிற மாதிரியே இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல நேர்த்தியாக வேறு பண்ணுறாங்க. ஒரு திருக்கோயில்னால் ஒரு பழமையான திருக்கோயில். நீ அது யாருமே அங்கே போய் பார்த்தா தான் புரியும். நம்ம சொன்னாலும் அந்தளவுக்கு ஒன்று நம்ம ஓரளவுக்கு தானே சொல்ல முடியும். அங்கே போய் அந்த பழமையினுடைய உச்சத்தை அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். அவ்வளோ ஒரு அருமையாக அழகாக இருக்கிறாருங்க அந்த அகதீஸ்வரர். உங்களுக்கு எப்போ வந்தாலும் ஒரு நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக போங்க. ஞாயிற்றுக்கிழமை அந்த பைரவ வழிபாடு இருக்குது. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இருக்குது. அங்கே போனீங்கன்னா அது அந்த இதுக்கான இது இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. ஆனால் அழகான கோயிலுங்க. உங்களுக்கு ஒரு முறை வந்தால் போய் பாருங்கள். இது போரூர் பக்கத்தில் தான் இருக்குது. ஒரு 5 கிலோமீட்டர் தான், அப்படி போகலாம். இல்லை மணப்பாக்கத்துலேருந்து ஒரே ரோடு. அங்கே போனீங்கன்னா கொளப்பாக்கத்தில் அந்த அம்பேத்கர் சிலை இருக்கும். அது பக்கத்தில் உள்ளார போனீங்கன்னா திருக்கோயிலுங்க. போயிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.